இங்க பாரு, இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. கயலக்கா நமக்காக எவ்வளவோ பண்ணிருக்காங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா கயலக்கா தானே எப்பவுமே முன்னாடி வந்து நின்னு அந்த பிரச்சனையெல்லாம் எதிர்த்து நிப்பாங்க. அப்படி இருக்கும்போது உன்னோட இந்த பிரச்சனையை மட்டும் அவங்க அப்படியே விட்டுருவாங்களா என்ன? இங்க பாரு, யாருக்கு புரியுதோ இல்லையோ அக்காவை நம்பு. அவங்க நம்மள விட்டுற மாட்டாங்க ஆனந்தி. நம்பனே, மத்தவங்க எல்லாரையும் விட நான் கயல் அக்காவை தான் நம்புனேன். எனக்காக யாருமே நிக்கலனாலும் என் கயல் அக்கா எப்பவும் ஏன் கூட நிப்பாங்க நம்புனேன். ஆனா அவங்களும் என்ன கை விட்டுட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்கன்னு அவங்களும் என்ன ஏமாத்திட்டாங்க. எல்லா விஷயத்திலயும் என் கூடவே இருப்பாங்க நம்புனேன். ஆனா இந்த விஷயத்துல அவங்க எனக்கு எதிராக தானே நிக்கிறாங்க. அந்த கடவுளுக்கு இணையா நான் கையிலக்காவை தான் நம்பினேன். ஏன் அந்த கடவுளை என்னை கைவிட்டாலும் என் கையிலக்கா என்னை கைவிட மாட்டாங்க நான் உறுதியா இருந்தேன். ஆனா நான் நினைச்சதெல்லாம் உண்மை இல்லைங்கிற மாதிரி தானே அவங்களும் பண்ணிருக்காங்க. ஆனந்தி, அதத்தான் இப்ப வரை என்னால தாங்கிக்கவே முடியல. இங்க பாரு, அப்படிலாம் நினைக்காத ஆனந்தி. அக்காவை பத்தி உனக்கு தெரியாதா? இந்த ஒரு விஷயத்த பத்தி மட்டும் யோசிச்சு மொத்தமா தப்பா நினைக்காத. ஏன் ஆனந்தி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், ஆனா நீ என்ன தப்பா எடுத்துக்க மாட்டல்ல? ரெசார்ட்ல இருக்கும்போது நான் உன்கிட்ட கேட்டேன்ல, ஒருவேளை கயலனி உனக்கு படிப்பெல்லாம் வேணாம், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவேன்னு நான் உன்கிட்ட கேட்டேன்ல. அப்ப நீ என்கிட்ட என்ன பதில் சொன்ன? என் அக்கா சொன்னா நான் என்ன வேணாலும் கேட்பேன்னு சொல்லிட்டு இப்படி ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கையே, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் உண்மையிலேயே அவங்கள ரொம்ப நம்பி இருந்தேன். அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க, நான் படிக்கணும்னு நினைப்பாங்கன்னு தான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கை மொத்தமா உடைஞ்சு போச்சு. நான் அவங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா அது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. இப்ப எனக்கு எதுலயுமே ஈடுபாடு இல்லாம போயிடுச்சு. நான் படிச்சு பெரிய டாக்டர் ஆகி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். என் அக்கா ஒரு நர்ஸ். ஆனா என் அக்கா என்ன டாக்டர் ஆக்கியிருக்காங்கன்ற பெருமைய அவங்களுக்கு நான் தேடி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நான் இந்த விஷயத்தை பத்தி பேச கூட விரும்பல. போங்க. ஆனந்தி, கொஞ்சம் சொல்றது புரிஞ்சுக்கோ. நான் யாரு கூடயும் பேச தயாரா இல்ல. ஆனந்தி, எனக்கு சாப்பாடு வேண்டாம், எதுவும் வேண்டாம். என்ன தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். போங்கன்னு சொல்றேன்ல.